திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது வடூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் பேரழகி சீதா பிராட்டிக்கும் பேரழகன் ராமபிரானுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தினுடைய சிறப்பு வீடியோவை பார்க்கவிருக்கிறோம். இந்த வீடியோவில் ராமருக்கும் சீதா தேவிக்கும் நடைபெறுகின்ற அந்த திருமணம் எவ்வளவு ஆனந்தமாக நடைபெறுகிறது என்பதை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. எனவே இந்த காணொளியை முழுமையாக தரிசித்து எல்லாம் வல்ல அந்த ராமபிரானுடைய அருளை பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஸ்ரீ ராமநவமி வைபவம். சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி திதியன்று ஸ்ரீ ராமநவமி வைபவமானது கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த இந்த நாளை நாம் ராமநவமியாக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த தினத்தில் பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமர் கோவில்களில் மிகவும் விசேஷமாக இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. அப்படி ராமநவமி விழாவானது மன்னார்குடி அருகே அமைந்துள்ள வடூர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் சிறப்பாக 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மன்னன் ராமச்சந்திரமூர்த்திக்கும் மகாராணி சீதா தேவிக்கும் நடைபெற்ற அந்த அற்புதமான திருமண வைபவத்தை நாம் கண்குளிர தரிசித்து கொண்டிருக்கின்றோம். பேரழகன் ராமனுக்கும் பேரழகியான சீதா தேவிக்கும் அந்த நடைபெற்ற தெய்வீக திருமணத்தை பார்க்க இந்த 2 கண்கள் போதாது. அப்படியாக அந்த திருமணம் அவ்வளவு அற்புதமாக நடந்தேறியது. அதேபோல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராம ஆலயங்கள் விழாக்கோலம் கொண்டுள்ளன. ராமபக்தனான ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் இந்த வைபவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் அயோத்தி மாநகரத்தில், அதாவது ராமபிரான் பிறந்த புண்ணிய பூமியில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அங்கு புதிதாக ராமருக்கான ஆலயம் கட்டப்பட்டு முதல் ராமநவமி விழாவானது சீரும் சிறப்போடும் நடைபெறுகிறது. அந்த உன்னதமான திருவிழாவை நாம் முடிந்தவர்கள் காணொளி வாயிலாக தரிசித்துக் கொள்ளலாம். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ராமனை நினைத்து வழிபடலாம். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் இல்லங்களில் ராமருடைய புகைப்படத்தையோ அல்லது பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய புகைப்படத்தையோ வைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து புஷ்பங்கள் சார்த்தி விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். ராமருக்கு நிவேதனமாக அவருக்கு பிடித்த பானகம் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை படைத்து அதோடு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் ஆகியவற்றை உடைத்து வைத்து நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். முடிந்தவர்கள் ராமநாமத்தை ஜெபிக்கலாம். முடியாதவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உள்ளிட்ட ஸ்லோகங்களை படிக்கலாம். அதோடு குழந்தைகளை நாள் முழுவதும் ஸ்ரீ நாமத்தை ஜெபிக்க சொல்ல வேண்டும். ஸ்ரீ ராமநாமம் எழுத சொல்ல வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த வித்யா பாரதி என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவு மேலோங்கும், தர்ம சிந்தனை மேலோங்கும். ராமர் இந்த உலகத்தில் பிறந்ததே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. அந்த ஏகபத்தினி விரதனுக்கு இந்த நவமி அன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பன்மடங்காக வந்து சேரும். எனவே அனைவரும் நமது இல்லங்களில் ராமபிரானை எண்ணி பூஜை செய்து அவர் நாமத்தை ஜபிக்க வேண்டும். ராமா ராமா என்று சொல்வதால் நாம் செய்த அத்துணை பாவங்களும் அழிய பெற்று இந்த தேகத்தில் புத்துணர்ச்சி பிறக்கும். அப்படிப்பட்ட இந்த ராமநாமத்தை நாம் அனைவரும் ஜபிக்க வேண்டும். இந்த அற்புதமான நன்னாளில் தர்ம சிந்தனையுடன் இருந்து இந்த லோகக்ஷேமத்திற்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். லோகக்ஷேமம் சுகினோ பவந்து என்று சொல்வார்கள். உலக நன்மைக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ராமநாமத்தை ஜெபிக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.